கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 10 வசனம் 23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்மை நடத்துகிற வழியிலே வாழ வேண்டும். எரேமியா 10:23 கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பல திட்டங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் நாம் வைத்திருக்கிற திட்டங்களின்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை நடப்பது. மாறாக கர்த்தருடைய திட்டங்களின்படி நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு திட்டங்களும் நாம் விரும்பினபடி அல்ல, கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி கர்த்தருடைய திட்டங்களின்படி நடக்கின்றது. ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாம் எதை விரும்பினாலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து இந்த ஆண்டு என் வாழ்வில் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டம் வைத்திருக்கலாம். அது கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்குமானால் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் நாம் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நம் சுய எண்ணத்தின்படி செயல்படுவோமானால் எந்த ஒரு காரியமும் நன்மையாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஏற்றங்கள் உண்டாகும், அநேக தாழ்வுகள் உண்டாகும். நம்முடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே நாம் திட்டமிடுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் தாழ்வை நாம் விரும்புவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்வில் தாழ்வுகள் வருகின்றது, நோய்கள் வருகின்றது, பலவீனங்கள் வருகின்றது. ஆகவே கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்வோம். நமக்காக அவர் வைத்துள்ள திட்டங்கள் பெரியது. ஆகவே அவருடைய வழி நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் அமைப்போமானால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். மாறாக என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னிடம் செல்வாக்கு இருக்கின்றது, அதை வைத்து என்னுடைய வாழ்வை நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று நாம் நினைப்போமானால் நம்முடைய வாழ்வு நன்மை உள்ளதாக இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்வை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். நம்மை உருவாக்கினவர் அவர், நமக்கு ஜீவனை தந்தவர் அவர். நம்முடைய வாழ்வை எப்படி நடத்தினால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும், நன்மை உள்ளதாக இருக்கும் என்பதை அவர் அறிவார். ஆகவே அவருடைய எண்ணத்தின்படி வாழ்வோம். அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து அறிந்து அதை கை கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுக்காக நீர் வைத்துள்ள திட்டங்களின்படி நீர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய திட்டத்தின்படி நீர் விரும்புகிறபடி எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.